அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் ஐஎன் சோலார். எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, நம்ம நெய்வேலியில் இந்திரா நகர் அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம். நெய்வேலி ஆர்ச்சி கேட்டுன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அங்கே வந்து ஒரு 2 கிலோவாட் இன்ஸ்டால் பண்ண வந்திருக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் நடந்துகிட்ருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 80% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் இப்போ கேபிள் இழுத்து கீழே இன்வெர்ட்டருக்கு லைன் கொடுத்தா ஃபுல் அண்ட் ஃபுல் முடிஞ்சிருங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோவாட் ப்ராஜெக்ட் மானியத்தில் தான் போட்டிருக்காங்க. இவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற மானியமும் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட சிஸ்டம் நம்ம தொடர்ந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சிஸ்டமும் அதில் என்ன பண்ணியிருக்கோம், எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்றதையும் நம்ம வரப்போகிற வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க. பார்த்தீங்கன்னா பைப்லைன் இந்த மாதிரி தாங்க எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ அங்கே தான் சோலார் போட்டிருக்கோம். சோலார் போட்டுட்டு இந்த வழியாக பைப்லைன் எடுத்துகிட்டு வந்து அதே இடத்துக்கு தனியாக கீழே இறக்கியிருக்கோம். இந்த ஒரு லைன் பார்த்தீங்கன்னா ஏசி இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துக்கு வருது. இந்த இடத்துல தான் இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே இருந்து இந்த மீட்டருக்கு கனெக்ஷன் பண்ணிவிடுவோம். இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 யூனிட் கிடைக்குங்க. ஒரு 2 கிலோவாட் போட்டிருக்காங்க. 2 கிலோவாட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 யூனிட் கிடைக்கும். மந்த்லி பார்த்தீங்கன்னா 300 யூனிட்டு. ஸோ 2 மாதத்துக்கு 600 யூனிட்டு. ஸோ ஒரு 4000 ரூபா 4500 ரூபா பில்லு பே பண்ணுறவங்க இந்த சிஸ்டத்தை போடும்போது இபி பில் பார்த்தீங்கன்னா பிலோ ஒரு 500க்குள்ளே தாங்க கன்ஃபார்மாக வரும். இதை நாங்கள் நிறைய பேருக்கு போட்டு செக் பண்ணி பார்த்துட்டோம். 100% நீங்கள் இதை நம்பி போடலாம். ஒரு 4000 ரூபா to 5000 ரூபா பில்லு பே பண்ணுறவங்களுக்கு ஒரு 2 கிலோவாட் சிஸ்டமே போதுங்க. இன்கேஸ் ஒரு 8000 பே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க 3 கிலோவாட் போகலாம். அது மாதிரி உங்களோட இபி பில்லை பொறுத்து நம்ம கிலோவாட்டை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாங்க. இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 4000 ரூபா தான் பில்லு பே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம 3 கிலோவாட்டை போடணும்னு அவசியம் இல்லை. அதனால் 2 கிலோவாட்டே பிளான் பண்ணி அவங்களுக்கு 2 கிலோவாட்டே போட்டு கொடுத்துருக்கோம். ஸோ எப்பயும் போலங்க நம்ம இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்து ஒரு மெட்டீரியலும் நம்ம பார்த்து தான் பண்ணுறோம். ஸ்ட்ரக்சர்லேருந்து கேபிள், பேனல், இன்வெர்ட்டர் எல்லாமே ஒரு பிராண்டடாக தான் நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏதாவது சோலார் போடணும், உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ தான் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்கு இன்வெர்ட்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட காலையிலேருந்து இந்த இன்வெர்ட்டரே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு. திரும்ப நாளைக்கு வந்தாலும் இங்கே இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் முடியுங்கப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க இன்வெர்ட்டர் வைக்கிறோம். மேலே இருந்து பைப் லைன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சுருக்காங்க. இந்த சோலார் ஸ்ட்ரீட் லைட்டே நம்மக்கிட்டையும் இருக்குது. இதுவே எவ்வளோ பிரைட்னஸாக இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இப்போ தான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆன் ஆச்சு பாருங்கள். ஸோ நம்ம எடுத்துகிட்டு வந்துருக்கிற பைப் லைன் இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம எதாவது கிட்ட போனால் மட்டும் உங்களுக்கு பிரைட்டாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே டிம் ஆகிடுங்க. இது எல்லா சோலார் ஸ்ட்ரீட் லைட்லையும் இந்த ஆப்ஷன் வரும். இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த சிவில் ஒர்க்கை பண்ணிட்டோங்க. இப்போ இன்ஸ்டாலேஷன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து சிவில் ஒர்க்கை பண்ணோம். சிவில் ஒர்க் போட்டு கொடுத்துட்டு சைட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிராஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஃபீட்டு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஃபீட்டு ஹைட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா உள்ளே ஈஸியாக நடந்து போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி தான் இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சிவில் ஒர்க்குமே நம்ம முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோங்க. மெட்டீரியல் மட்டும் கஸ்டமர் கொடுத்தா போதும், நம்மளே முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம். பேனல் பார்த்தீங்கன்னா 2x2 கிலோவாட்டுக்கான சோலார் பேனலு. கிட்டத்தட்ட உங்களுக்கு 2200 வாட்ஸுக்கு இந்த சோலார் பேனல் இருக்குங்க. இந்த கிராஸ் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஷேக் ஆகாமல் இருக்குங்க. அதனால் ஒரு கிராஸ் கொடுக்கறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களோட இபி மீட்டர் பாக்ஸு. இங்கேருந்து தான் நம்ம இன்வெர்ட்டருக்கு இன்புட் எடுப்போம்.
அதாவது நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இன்வெர்ட்டருக்கு 2 இன்புட்டு, ஒன்று சோலார் ஒன்று இபி. சோலார் மேலேருந்து வருது, இபி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இன்புட் எடுத்துகிட்டு போயிருக்கோம் பாருங்கள். இப்போ இங்கேருந்து பைப்லைனில் இன்புட் ஃபேஸு நியூட்ரல் எடுத்துகிட்டு போயிட்டு இன்வெர்ட்டரில் கொடுப்போம். இப்போ இந்த மீட்ரு பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் மீட்ருங்க. நம்ம 3 ஃபேஸ் மீட்டர்னாலும் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டரில் இபியும் இன்புட் கொடுத்துருக்கோம், சோலாரும் இன்புட் கொடுத்துருக்கோம். ரெண்டுமே அதுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் வச்சுருக்கோம். உங்களுக்கு இன்ஸ்டாலேஷனும் ஒரு ப்ராப்பரான இன்ஸ்டாலேஷனாக இருக்குங்க, நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் வேணும், சோலார் போடணும் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்ததுன்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு நல்ல ப்ராஜெக்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். தேங்க்யூ.